இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். அதிலிருந்து அந்த கடைசி காலங்களை குறித்த சில விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அக்னி கடல் பற்றி பார்த்தோம். இந்த அக்னி கடலை விட பயமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த அக்னி கடலில் எப்போ போடப்படுவோம் அப்படிங்கிறது ஒரு பயம். அதை விட முக்கியமான பயம் என்னென்னா, கைவிடப்பட்டு விடுவோமோ என்கிற பயம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த உபதேசங்கள், குறிப்பாக இந்த கைவிடப்படுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் 1970களில் தான் பிரபலமாக ஆரம்பிச்சது. 1830 துவங்கப்பட்டாலும் டிம் லஹாயி, லிண்ட்சே, ஹால் லிண்ட்சே இவங்கள மாதிரி ஆட்கள் தான் இந்த உபதேசத்தை பிரபலியப்படுத்தி நல்ல ஒரு நெரேட்டிவாக, நல்ல ஒரு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக காலக்கிரமம் அடிப்படையில், டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு காலகட்டங்களில் இது நடக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆண்டவருடைய வருகையும் உலகத்தின் முடிவும் எப்படி இருக்குன்றத, ஃபஸ்ட்டு இது நடக்கும், ரெண்டாவது நடக்கும், மூணாவது நடக்கும்னு சொல்லி வடிவமைத்தது யாருன்னு சொல்லி சொன்னால் யோவான் கிடையாது, டிம் லஹாய் மாதிரி ஆட்கள் தான் அதை வடிவமைச்சாங்க. யோவான் ஒரு யூத அடிப்படையான எழுத்து முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பல முறைகள் இருக்குது. கவிதை இருக்குது, ஒரு கருத்தை சொல்வதற்கு கவிதை வழியாக சொல்லலாம், நாடகங்கள் வழியாக சொல்லலாம். ரெண்டு பேர் கான்வர்சேஷன் செய்கிற மாதிரியான ஒரு இலக்கிய வகையில் அதை எழுத முடியும். அதுபோல் சிம்பாலிக் மெத்தடில் ஒரு காரியத்தை சொல்வதற்கு அது சொல்ல தடையாக இருக்கும் என்று சொன்னால், யாருக்கு புரிய வேண்டுமோ, கோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, கோடு பாஷையில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது இப்படி சில பேர் பேசுகிறத ஒரு கலையாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கு பக்கத்துலேயும் இத்து போடுவாங்க. கர்த்தர்னா காயித்து இரு இத்து அப்படிம்பாங்க. அது அந்த இத்தெல்லாம் டக்கு டக்குன்னு இல்லாமல் யோசிக்க பழகி இருக்கிறவங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். அதுபோல் இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதை 2000 வருஷம் கழித்த பிறகு யாரோ ஒருத்தர் படித்து இந்த 666 சிப்புன்னு தான் நினைப்பாங்கன்னு யோவான் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நாம் அந்த காரியங்களை குறித்து தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன் நான். அதனால தான் திரும்ப திரும்ப இவைகளை சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இதை பற்றி தெளிவாக இதுக்கு முன்னால் உள்ள மெசேஜஸில் இருக்கிறதுனால முதன்முறையாக இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால், இதுக்கு முன்பாக ஒரு 5 செய்தி இருக்குது, அதை போய் நீங்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கைவிடப்படுதல் அப்படிங்கிறது இந்த ராப்சர் தியாலஜி அப்படிங்கிற வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இயேசு கிறிஸ்து இமைப்பொழுதிலே வருவார், நாம் எல்லோரும் மறுரூபமாகி அவரோடு கூட போவோம், அந்த மாதிரி ஒரு தியாலஜி இருக்குது. இந்த ராப்சரில் தான் அவங்களுடைய தியாலஜி ஆரம்பிக்குது. இயேசு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இப்போது நாம் எல்லாம் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், இந்த நல்ல வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து எந்த தப்பும் செய்யாமல் இருந்து, அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்னு தெரில. நம்ம தப்பே செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எத்தனை பேருக்கு இருக்கும், இல்லை அப்படி ஒரு ஃபீல் இருக்கிறது நல்லதானு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி இருந்து நீங்கள் மரித்து போனால், ராப்சர் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, அது பாருங்கள், அது பேருக்கு ரகசிய வருக, ஆனால் பயங்கர சத்தத்தோடு தான் வருவார். அது ரகசிய வருக, ஆனால் எக்காலம் துணிச்சிக்கிட்டு பயங்கர சத்தத்தோடு தான் வருவார். ஸோ அப்படி வரும்போது உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மரித்து இருக்கிறவங்கெல்லாம் உயிரோடு வருவாங்க. வந்து
எல்லாருமா எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இந்த ராப்சர் நடந்த பிறகு பூமியில் கொஞ்சம் பேர் கைவிடப்பட்டு போயிருக்காங்களே. இப்போ இதில் எனக்கு டவுட் வந்து, இந்த உயிரோடு வர்றவங்க எல்லாருமே உயிரோடு வந்துடுவாங்களா, அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட போகிறவங்க மட்டும் உயிரோடு வந்து மற்றவங்கெல்லாம் கல்லறைக்குள்ளே இருப்பாங்களா, இல்லை அவர்கள்லாம் உயிரோடு வந்து இந்த உபத்திரவ காலத்தில் பங்கு பெறுவாங்களான்றது தெரியல. ஏன்னா இப்போவுமே உயிரோடு வந்துட்டாங்கன்னா, பிறகு வெளிப்படுத்தின விஷயத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குதே, பாதாளமும் கடலும் தன்னுடைய மரித்தவர்களை கொண்டு வந்து ஒப்புவிக்கும்னு சொல்லி, அது எப்போ நடக்கும்னு தெரியல. ஸோ இந்த குழப்பங்களுக்கு நடுவில் அவர்களுடைய தெளிவு என்னன்னு சொல்லி சொன்னால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரவ காலம், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்து வருவார். அவர் வந்து தேவாலயத்தில் உட்காருவார். 3 வருஷம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த 7 வருஷத்துக்கு நடுவில் சரியாக 3 வருஷம் முடியும் பொழுது, நான் தான் கடவுள்னு அப்போ தான் சொல்லுவார் அவர். அப்படி சொன்ன உடனே மக்களுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பாயிடுவாங்க. எதிர்ப்பானோடனே மகா உபத்திரவ காலம் வர ஆரம்பிச்சிடும். மகா உபத்திரவ காலம் நடந்துட்டு இருக்கும்போது அர்மகதோன் யுத்தம் நடக்கும். பிசாசுக்கும் இயேசுவுக்கும் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். அதற்கு அப்புறமா நித்தியம் நியாயத்தீர்ப்பு அதெல்லாம் நடந்து நித்தியம் இருக்கும். ஸோ நான் சொன்னது ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளுகிறது. இதற்குள்ளேயே சில பிரிவினர் இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் மாற்றி கீத்தி முன்னால் நடக்கும் பின்னால் நடக்கும்னு சொல்லுவாங்களே தவிர, ஏறத்தாழ இந்த சிஸ்டத்தில் தான் இந்த ராப்சர் தியாலஜி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ராப்சர் தியாலஜியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது இஸ்ரவேலை சென்டர் பண்ண ஒரு விஷயம். இஸ்ரவேலில் என்ன நடக்குதோ அதற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே இஸ்ரவேல் என்னைக்கு சுதந்திரம் அதுக்கு நாடு கிடைச்சதோ, 1948 இஸ்ரவேலுக்கு நாடு கிடைத்தது. அந்த நாடு கிடைத்ததிலிருந்து இந்த ராப்சர் தியாலஜி வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. அதிலிருந்து 40 வருஷம், அதிலிருந்து ஒரு சந்ததி கழித்து இயேசு வந்து விடுவார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அது மாத்திரம் இல்லாமல் யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டதுனால, எல்லாரும் வேறு வேறு நாடுகள்லேருந்து இஸ்ரவேலுக்கு வர ஆரம்பிச்சதுனால, அங்கே நிச்சயமாக தேவாலயம் கட்டப்படும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ தேவாலயம் கட்டப்பட்டு யூதர்களுக்கு அந்த லேண்டு கிடைச்சது. இது எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்னு நம்புகிறாங்க. தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக தான் இந்த லேண்டே இஸ்ரேலுக்கு கிடைச்சது. ஆகவே நிச்சயமாக தேவாலயம் கட்டப்படும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதற்கு இடையில் நாடுகள் ஒவ்வொன்றையும் இதோடு கூட சேர்க்குறாங்க. ரஷ்யாவில் தான் வந்து கோகு மாகோகு, அந்த அர்மகதோன் யுத்தமே அங்கே தான் நடக்கும். அதற்கு காரணம் யுஎஸ்ஏவாக இருக்கும், அமெரிக்காவாக இருக்கும், அப்புறம் சைனா இதில் பங்கு பெறும். ஏன்னா அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடுகள். ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே இந்த கதை சொன்னது எல்லாமே அமெரிக்கர்கள் தான். இந்த கதையை, இந்த கடைசி கால உபதேசத்தை உருவாக்கி அதை பரப்பினவர்கள் யாருன்னா அமெரிக்கர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது இந்த மிருகம், இந்த கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பானவர்கள். ஆகவே இவங்கெல்லாம் இதில் வந்து பங்கு பெறுவாங்க. இதுக்கு இடையில் இந்த யூனியன் ஆஃப் ஐரோப்பிய யூனியனில் 10 நாடுகள், சமீபத்தில் கூட நான் ஒரு தம்ப்நெயில் பார்த்தேன் யூடியூப்பில், ஒருத்தர் பேசியிருந்ததை. நான் உள்ளே போய் கேட்கல, ஆனால் அதில் பார்த்தேன் 10 நாடுகள் அந்த ஐரோப்பிய யூனியனில் வந்து அதை பற்றி என்னமோ பேசியிருப்பாங்க போல் இருக்கு. இது மிகுந்த காலங்களாக பேசி வருகிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வைத்து தான் இந்த ராப்சர் தியாலஜி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராப்சர் தியாலஜி உருவாகின காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த 1800களில் லிபரல் தியாலஜி அப்படின்னு ஒன்று உருவாச்சு. இந்த லிபரல் தியாலஜி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், சூப்பர் நேச்சுரலை ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே எதுவுமே சூப்பர் நேச்சுரலாகவே நடக்கலை, அது வந்து ரெட் சீயே கிடையாது, ரீட் சி, 5 அப்பம் 2 மீன் வந்து பெருகெல்லாம் இல்லை, அது பிச்சாலே அவ்வளோ பேருக்கு வந்துடும், அவ்வளோ பெரிய அப்பம், இந்த மாதிரி எதையாவது சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கருத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒரு அற்புதங்கள்லாம் எதுவும் நடக்கலை, எல்லாமே சாதாரணமான விஷயங்கள் தான்.
அப்படின்னு சொல்லி சூப்பர் நேச்சுரல்ஸை கிறிஸ்தவத்திலேருந்து பைபிள்லேருந்து இல்லாமல் ஆக்குவதற்காக ஒரு குரூப் எழும்பினாங்க. அவர்களுடைய புரிதலின்படி அவங்க அந்த லிபரல் தியாலஜி அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அவங்க பைபிளில் ஒரு வார்த்தை கூட தவறு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அப்போது இந்த டிஸ்பென்சேஷன் பேசுகிறவங்க இவங்க தேவனுடைய வார்த்தையை, இந்த வேதாகம்தான் தேவனுடைய வார்த்தை என்பதை ஆழமாக நம்பினாங்க. இப்போ ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்தது. எங்கே வேதாகமம் இந்த லிபரல் தியாலஜி மூலமாக வேதாகமத்தினுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுமோ, வேதம் சொல்லுகிறதெல்லாம் இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் வரும்பொழுது ஜனங்க எல்லாரும் வேதத்தை நம்புவதாக, இவங்களை எதிர்க்கணும்னா இதை நம்பணும். இவங்க பைபிளை நம்பலை, இந்த டிஸ்பென்சேஷனல் தியாலஜியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அதுதான் பைபிள், அதை நம்பலைன்னா நீங்கள் பைபிளை நம்பலைன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை பென்டிகாஸ்டல் வேகமாக வளர்ந்ததனுடைய அடிப்படையில், அவர்கள் இதை வேகமாக கொண்டு சென்றதனுடைய அடிப்படையில் இதுதான் பைபிள்னு ஆயிடுச்சு. இது ஒரு உபதேசம், ஆனால் இந்த உபதேசத்தை நம்பாதவங்க பைபிளை நம்பாதவங்க அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இந்த கதை. இப்போ நான் உங்களுக்கு இன்றைய செய்திக்கு நேராக போக விரும்புகிறேன். ஸோ இந்த ராப்சர் தியாலஜியில் சில பகுதிகள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதில் 2 பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராப்சருக்கு. அது ஒன்று மத்தேயு 24 இருக்குது. அதே சம்பவத்தை கொஞ்சம் வித்தியாசமாக லூக்கா 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இது ரெண்டும் ஒரே சம்பவம், கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கோம். இதை ஆதரிக்கிறது போல இதை சொல்கிறதுக்கு இன்னொரு வசனம் வேணும் தானே. அந்த வசனம் எதுன்னு சொன்னால் 1 தெசலோனிக்கர் 4 இருக்கிற அந்த கண்ணிமை பொழுதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த 1 தெசலோனிக்கர் 4:13-18 வரைக்கும் உள்ள வசனம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமாக இந்த மத்தேயு சுவிசேஷம் தான், மத்தேயு 24. அதுவும் இந்த மத்தேயு 24 குறித்தே தனியாக ஒரு பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா இந்த மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் கடைசி காலங்களில் நடைபெறும். ஏன்னா சீஷர்கள் கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் சில விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு. அவைகளெல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள்ன்றது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மிக முக்கியமாக இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது, இந்த கைவிடப்படுதல் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்படுதல், கைவிடப்படுதல், உங்களுக்கு எது வேண்டும்? அதுதான் இன்றைய தலைப்பு. நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறீர்களா, கைவிடப்பட விரும்புகிறீர்களா? என்ன பிரதர் இப்படி கேட்குறீங்க? நாங்கள் கைவிடப்பட யார் விரும்புவா, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படணும் தான் விரும்புவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது. ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள அர்த்தத்தை புரிஞ்ச பிறகு இந்த பிரசங்கம் முடியும் போது ஒருவேளை உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் மாறலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 24:37 வாசிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இதையே லூக்காலையும் வாசித்துருவோம். லூக்கா 17:26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள்,
கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஸோ இந்த மத்தேயுலையும் லூக்காவிலையும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று, லோத்தை பற்றி லூக்கா சொல்கிறாரு, மத்தேயு சொல்லலை. ரெண்டாவது, லூக்காவில் 3 விஷயம் போட்டிருக்குது. படுக்கையில் படுத்திருப்பார்கள், வயலில் இருப்பார்கள், எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். இங்கே படுக்கையில் படுத்திருப்பார்கள் பற்றி மத்தேயுவில் இல்லை. சரி, எப்படியா இருந்தாலும் இயேசு வரும்பொழுது வயலில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்கன்னு தெரியல நமக்கு. ரெண்டாவது, இந்த எந்திரம் அரைக்கிறதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை பாருங்கள். எந்திரம்னா எதை சொல்கிறாங்க? அந்த திரிகளில் அரைக்கிறதுன்னு சொல்லி புரிந்துக்கலாம். ஏன்னா எந்திரக்கல் அப்படின்றது அதை தான் சொல்லியிருக்கு, மில் ஸ்டோன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த எந்திரத்தில் அரைத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறது நாம் நினைக்கிற மாதிரி மிஷினில் வேலை செஞ்சிட்ருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது, கம்பெனியில் வேலை செய்வாங்கன்ற அர்த்தம் கிடையாது. எந்திரம் அரைப்பார்கள்லாம் ஏதோ மாவு திரிச்சிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லைங்க. அப்போ இயேசு சொன்ன மாதிரியே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரோ எந்திரம் அரைச்சிட்டு இருக்கவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி சொன்னால் உடனே என்ன சொல்கிறாங்க, அது ஒரு 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 பேச்சுக்காக சொல்லியிருக்குது அப்படிங்கிறாங்க, ஒரு குறிப்புக்காக சொல்லியிருக்குது. அப்போ அதை மட்டும் ஒரு குறிப்புக்காக சொல்லியிருக்குது, மற்றதெல்லாம் லிட்ரலாகவே சொல்லியிருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு தெரியல. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், ஜனங்க கவலையற்று இருப்பார்கள், நம்பாமல் இருப்பாங்க. லோத்து காலத்துலேயும் அதான் நடந்துச்சு, நோவா காலத்துலேயும் அதான் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு தகவல் சொல்லப்படுது, ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுது, அந்த எச்சரிக்கையை அவங்க அலட்சியப்படுத்தினாங்க. இதை சொல்கிறதுக்கு தான். ரெண்டாவது, 3 டைமை சொல்கிறார் அவர். ஒன்று, இரவில் தான் படுத்திருப்பாங்க, காலையில் வயலில் வேலை செய்வாங்க, சாயந்தரங்களில் இந்த திரிகை திரிப்பான், அந்த பெண்கள் போய் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கூடி அங்கே செய்வாங்க. நம்ம ஊர் மாதிரி, நம்ம வீடு மாதிரி ஆளு வீட்டுக்கெலாம் மிக்சி கிடையாது, அதெல்லாம் பொதுவான இடத்துல தான் இருக்கும். அந்த பொதுவான இடத்துல போய் திரிகையில் திரிப்பாங்க. அப்படி திரிக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த டைமிங்கை சென்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஜனங்க அலட்சியமாக இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்காகவும் தான் இது சொல்லப்படுறதே தவிர லிட்ரலாக இப்படி தான் நடக்கும் அப்படின்றது இல்லைங்க. முதல்ல அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாமல் நான் இதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தது எப்படின்னு சொன்னால், நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னால், நல்லவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நல்லவர்கள் மீன்ஸ் நீதிமான்கள். நீதிமான்கள் மீன்ஸ் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள். இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் நமக்கு உள்ளே போயிருக்கிற விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள்னு சொல்லியதே தவிர நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், துன்மார்க்கர் கைவிடப்படுவார்கள், நல்லவர்கள் நீதிமான்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கைவிடப்படுவார்கள்ன்ற மாதிரியான விஷயங்கள் இங்கே சொல்லப்படலை. இது பல இடங்களில் சேர்த்து பார்க்கும்போது இப்படி தான் வரும் போல் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையினால நமக்கு இங்கே ஒரு விஷயம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒரு முறை ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அப்போஸ்தலர்கள் எவ்வளவு நாள் அபிஷேகத்துக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் 10 நாள் அப்படின்னு சொன்னார். சரியான பதில், 10 நாள்ன்றது சரியான பதில். எங்கே இருக்குது வசனத்தில், எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அவர் பைபிளை தேட ஆரம்பித்தார். பைபிளை தேடுறாரு, இங்கே தான் இருந்துச்சின்னு சொல்கிறார், அப்போஸ்தலரில் இருந்துச்சின்னு சொல்கிறார். நான் சொன்னேன், அப்படி ஒரு வசனம் கிடையாது, அது பெந்தேகோஸ்தே நாள்,
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள்கள் மக்களுக்கு தரிசனமானார். 40ஆம் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அன்றைக்கு போய் அவங்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆகவே நாம் என்ன கணக்கு சொல்கிறோம்னு சொன்னால் 10வது நாள் பெந்தைக்கோஸ்தே நாளாக இருந்ததுனால, பெந்தைக்கோஸ்தேனா 50வது நாள். ஆகவே 40 50 மைனஸ் 40 10 நாள் இருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோமே தவிர, அது அந்த வசனம் 10 நாள்னு போடலை அப்படின்னு சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு திருப்தியை எங்கேயோ ஒரு வசனத்தை விட்டுட்டாருன்ற மாதிரி தான் ஃபீல்டில் போகிறாரே தவிர, எங்கேயோ இருக்குன்னு இன்னுமே நம்புறார் போல் இருக்கு. அதுபோல் இந்த நல்லவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், கெட்டவர்கள் கைவிடப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இந்த இடத்துல இல்லை. ஆனால் ஏதேதோ வசனங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது இப்படி ஒரு ஃபீல் நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ நோவா காலங்களில் நோவாவை தவிர மற்ற எல்லாருமே பெண் கொண்டும் பெண் கொடுத்து கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ பெண் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டார்கள் அப்படி சொல்ல முடியுமா? இங்கே பொதுவாக சொல்லப்படுறது 2 பேர் படுத்திருப்பாங்க, 2 பேர் மாவரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, 2 பேர் வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேர் தான் வயலில் வேலை செய்வாங்களா? 2 பேர் தான் மாவு திரிப்பாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது ஒரு விஷயத்திற்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ இதில் முக்கியமான க்ளூஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடைய பேக்ரவுண்ட் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், உங்கள் 42வது வசனத்தில், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால், இப்படி உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே அப்படின்னு சொன்ன உடனே அந்த இமைப்பொழுது நேரத்துக்காக நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போ வருவார்னு தெரியாது, அப்படியே டக்குன்னு வருவார், எல்லாம் மின்னல் மாதிரி நடந்துடும், மின்னல் ஒரு முனை துவங்கி மறுமுனையில் முடிகிற மாதிரி நடக்கும். ஆகவே இது வந்து வருகை குறித்து தான் சொல்லியிருக்குது, உங்கள் ஆண்டவருடைய வருகை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆண்டவருடைய வருகை என்பது பழைய ஏற்பாட்டில் என்னத்தை குறிக்கிறது. நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன், நேரம் இருந்தால் போய் வாசித்து பாருங்கள். ஆமோஸ் 5வது அதிகாரம், சப்பனியா 2வது அதிகாரம், எசேக்கியேல் 30வது அதிகாரம், ஏசாயா 13:19. இதில் எல்லாம் ஒரு நாட்டை ஜட்ஜ் பண்ணுவதற்காக, ஒரு நாடை நியாயம் தீர்ப்பதற்காக மனுஷகுமாரன் வருகிறார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். எங்கெல்லாம் மனுஷகுமாரன் வருகிறார்னு போட்டிருக்குதோ, அதுவும் குறிப்பாக மேகங்களில் வருகிறார் அது மாதிரி போட்டிருந்ததுன்னா, அது வந்து அந்த நாட்டை தண்டிப்பதற்காக வருகிறார் அப்படின்றது அவங்களுடைய இந்த எழுத்து முறை. மனுஷகுமாரன் வருகிறார் அப்படின்னா நீங்களும் நானும் யோசிக்கிறது போல் ஐயா வரார், ஆண்டவர் வரார் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஐயோ தண்டனை போல் இருக்குதே, ஜட்ஜ்மெண்ட் போல் இருக்கே, தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறாரே, ஆண்டவர் வருவார்னு சொல்கிறாரேன்னு தான் அவர்களுடைய நம்பிக்கை. இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை பற்றி படித்த பிறகு தேவனை பற்றி நாம் வைத்திருக்கிற கருத்து என்பது வேறு. அவங்க தேவன் வந்து நான் உங்களுக்கு கட்டளைகளை தரப்போகிறேன், நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடும்போது கூட நாங்கள் வரமாட்டோம், மோசே போய் பார்க்கட்டும், மோசே போய் பேசட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பார்த்தா செத்து போயிட்டோம், அதான் அவர்களுடைய எண்ணம். ஏன் ஆண்டவரே சொன்னது போல் எழுதப்பட்டிருக்குது, நீ என்னை பார்த்தா செத்த, மோசேட்டே சொல்கிறாரு. ஆகவே ஆண்டவர் வருகிறார் என்பது அவர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு நாட்டை, ஒரு இனக்குழுவை தண்டிப்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நான் போன வார்த்தை சொன்னபோது கடவுள் உன்னை பார்த்து பாடுறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. ஸோ இங்கே இந்த நோவாவை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஆதியாகமம் 7வது அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 23வது வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடி நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. இப்போ 2 வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று டேக்கன், இன்னொன்று லெஃப்ட். இது தமிழ் பைபிளை விட ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது போல் நான் உணர்றேன். ஒன் வில் பி டேக்கன் அண்ட் ஒன் வில் பி லெஃப்ட், இதுதான் போட்டிருக்கு. இந்த லெஃப்டை தான் நாம் கைவிடப்பட்டவர்கள்னும் டேக்கனை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறோம். இந்த மொழிபெயர்ப்பில் பல பிரச்சனை. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையோ அல்லது நோவாவின் காலத்தில் யாவரும் வாரிக்கொண்டு போகப்பட்டார்கள்னுலாம் போட்டிருக்கு இல்லையா. அப்போ மத்தேயு 24 வாசித்தோம், லூக்கா 17 வாசித்தோம். இதெல்லாம் ஆங்கில வேதாகமத்தில் தே ஆர் டேக்கன் அவே அப்படின்னு போட்டிருக்கு.
யார? இந்த அழிக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது டேக்கன் அவேன்னு சொல்லியிருக்கு. இந்த ஆதியாகமம் 7:23 ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா ஒன்லி நோவா வாஸ் லெஃப்ட்னு போட்டிருக்கு. ஒன்லி நோவா வாஸ் லெஃப்ட். நோவா மாத்திரமே மீதி இருந்தான். இங்கே லோத்துனுடைய சம்பவத்தில் வரும்போது சோதோம் கொமோரா முழுவதும் அழிக்கப்பட்டு லோத்துவினுடைய மனைவியும் கூட அழிக்கப்பட்டு உப்பு தூணாக மாறின பிறகு ஒன்லி லோத் வாஸ் லெஃப்ட். இப்போ எப்படி சொல்லலாம்? இந்த மொழிபெயர்ப்பின்படி நோவா மாத்திரமே கைவிடப்பட்டான், லோத்து மாத்திரமே கைவிடப்பட்டான். அப்படி சொல்ல முடியுமா? நம்ம இந்த வார்த்தைகள் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது ஒன்லி நோவா வாஸ் லெஃப்ட். இப்போ இப்படி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, நல்லவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்னு. ஆனால் இங்கே ஒரு நீதிமானாகிய லோத்து மட்டும்தான் மீதம் இருந்தான். இந்த எடுத்துக்கொள்ளப்படுவான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாததுனால நம்ம ஏற்கனவே வருகையை பற்றி பாடம் படித்து வருகையில் எல்லாரும் இப்படி மேலே போவோம், 1 தெசலோனிக்கர் 4 கண்ணிமை பொழுதில் மேலே போவோம் அப்படின்னு சொன்ன வசனத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்து இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், எடுத்துக்கொள்ளப்படுவான்னா கீழேருந்து மேலே போகிறது, கைவிடப்படுவான்னா மேலே போகும்பொழுது ஆண்டவர் அப்படி மேலே கூப்பிடும்போது இவனும் அப்படி மேலே அப்படி ஏறுவான், ஏறும்போது அப்படி கையை உதறிடுவார், அவன் கைவிடப்பட்டுருவான். இந்த மாதிரி அவர் கையை உதறதும் இல்லை, இங்கே இருந்து கொஞ்சம் பேர் ராக்கெட் மாதிரி மேலே போகிறதும் இல்லை. இந்த டேக்கன் லெஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இதை நம்ப முடியாது. ஐயோ இது என்னது, அப்படின்னா கைவிடப்படுறதா நல்லதா அப்படின்னா, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இன்றைக்கி பிரசங்கம் கேட்கும்போது, பிரசங்கம் முடியும் போது எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். எது உங்களுக்கு வேண்டும், கைவிடப்படுதலா ஏற்றுக்கொள்ளப்படுதலா? இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா நோவா லெஃப்ட், ஆல் அதர்ஸ் வர் டேக்கன் அவே. இப்போ ஏசாயா 4வது அதிகாரம் 4வது வசனம், சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆங்கிலத்தில் அதை வாசிப்போம். ஆங்கிலத்தில் ஏசாயா 4:4 வாசிக்கிறேன். தோஸ் ஹூ ஆர் லெஃப்ட் இன் சயன், நல்லா கவனிங்க, தோஸ் ஹூ ஆர் லெஃப்ட் இன் சயன், அதுதான் தமிழில் மீதியாயிருப்பவர்கள். லெஃப்ட்னா மீதியாயிருப்பவர்கள்னு புரிஞ்சுக்கோங்க. ஹூ ரிமைன் இன் ஜெருசலேம் வில் பி கால்டு ஹோலி. யாரெல்லாம் லெஃப்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஹோலின்னு கூப்பிடுறதா போட்டிருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். எரேமியா 6:11 தமிழில் முதல்ல வாசிக்கிறேன். ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருந்தேன், அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். இப்போ இங்கே நல்ல விஷயமா சொல்லலை, ஏதோ கெட்டதை சொல்லியிருக்குது, கோபமாக என்னமோ பேசுகிறார். இது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் நான். Therefore I am full of fury of the Lord, I am weary with holding in, I will pour it out upon the children abroad and upon the assembly of young men together, for even the husband with the wife shall be taken. இங்க என்ன போட்டிருக்குது? புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயது உள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள்னு போட்டிருக்குது. பிடிக்கப்படுவார்ன்றத தமிழ் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் டேக்கன்னு போட்டிருக்கு. இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். செப்பனியா 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நீ செய்த எல்லா கிரியைகளின் நிமித்தம் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து கலிகூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். விலக்கி விடுவேன், சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். இதை நாம ஆங்கிலத்தில் பார்ப்போம். In the day shall thou not be ashamed for all thy doings,
wherein thou hast transgressed against me, for then I will take away out of the midst of thee. இங்க என்ன போட்டிருக்குது? விலக்கி விடுவேன் அப்படின்னு போட்டிருக்கிறத எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. ஐ வில் டேக் அவே, ஒன் வில் பி டேக்கன் அவே. விலக்கி விடுவேன், எடுத்துக்கொள்வேன். யாரை? கெட்டவர்களை. இவங்களெல்லாம் நான் எடுத்துட்டு யாரை மீதியா வைப்பேன்னு சொல்லிருக்காரு? அடுத்த வசனம் வாசிக்கிறேன். பட் ஐ வில் லீவ் யூ இன் த மிட்ஸ்ட் ஆஃப் தி அண்ட் அஃப்ளிக்டட் அண்ட் புவர் பீப்புள். யாரை மீதியா வைப்பேன்னு சொல்றாரு? யாரை கைவிட்டுருவாருன்னு சொல்றாரு? நம்ம மொழிபெயர்ப்பின்படி பார்த்தா இந்த எளிமையானவர்கள் எல்லாம் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத்தனை வசனங்களும் ஏன் காண்பித்தேன்னு சொல்லி சொன்னா, டேக்கன் அப்படிங்கிறது கெட்டவர்களுக்கான வார்த்தையாகவும், லெஃப்ட்ன்றது சியோனிலே வைப்பேன், எளியவர்களை வைப்பேன் அப்படின்னு இந்த லெஃப்ட்ன்றது நல்ல விஷயமாகவும், டேக்கன்ன்றது கெட்ட விஷயமாகவும் இருக்கிறதை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். கெட்டவர்களுக்கு நடக்கிற விஷயம் அப்படி போட்டிருக்குது. இங்கே நாம் 2 பேர் இருக்கிறாங்க, நல்லவங்க கெட்டவங்கலாம் இல்லை. நம்ம இந்த வார்த்தையை தான் நம்ம கவனிக்கிறோம், டேக்கன் ஆர் லெஃப்ட். அப்போது லெஃப்ட்ன்றது நல்ல விஷயம், டேக்கன்ன்றது கெட்ட விஷயம். நம்ம தமிழ் பைபிள் பார்த்தா ஏற்றுக்கொள்ளப்படுதல்ன்றது கெட்ட விஷயம். யூதர்கள்ட்ட போய் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள், கைவிடப்படுவீர்கள், உங்களுக்கு எது வேண்டும்னு கேட்டால் கைவிடப்படுறதே நல்லதுங்க அப்படின்னு அவங்க மொழியில் கேட்கும்போது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது தானே, அவங்க மொழியில் கேட்கும்போது அவங்களுக்கு நல்லா புரியும் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பழைய ஏற்பாடெல்லாம் நல்லா வாஸ்தவங்க. டேக்கன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. லெஃப்ட் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களை இஸ்ரவேலிலே மீதியாக வைப்பேன், எளிமையானவர்களை வைப்பேன். இந்த செப்பனியா, எரேமியா, ஏசாயா இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ரொம்ப மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. ஆகவே அவங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாலும் புரியும். இப்போ மத்தேயு 24வது அதிகாரம் இந்த ஏற்றுக்கொள்ளப்படுதல் கைவிடப்படுதலை பற்றி சொன்னதை வாசித்தோம் இல்லையா? அந்த மத்தேயு 24ல் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24:16. யூதாயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஏன் மலைகளுக்கு ஓடி போகணும்? இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அதுக்கிடையில் ஏன் மலைகளுக்கு ஓடி போக சொல்கிறாங்க? இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, ரோம போர் சேவகர்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வயலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலையாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களில் ஒருத்தரை விட்டுருவாங்க, ஒருத்தரை கொன்றுவாங்க. இந்த கொன்னுறவங்களை தான் டேக்கன்னு சொல்லியிருக்கு. விட்டுருவாங்க, கைவிடப்படுதல்னு சொல்கிறது இல்லையா, அது கொலை செய்யாமல் விட்டுருவாங்க. அவங்க நல்லவங்கன்றதுனால விடலை. இவங்களுடைய பதட்டத்தையும் இவங்களுடைய பயத்தையும் இவங்க ஊரில் போய் பரவ செய்யணும். ஒருத்தனை கொன்னுட்டு ஒருத்தனை சும்மா விடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், 2 பேரையும் கொன்னுட்டா ஊருக்குள்ளே போய் செய்தி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, உள்ள இந்த பயத்தை பரப்புறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒருத்தன் கண்ணு முன்னால் இன்னொருத்தனை கொன்னுட்டு அவர்களுடைய ஸ்டைல் அது. இதை போய் அவங்க ஊருக்குள்ளே பயங்கரமான ஒரு கலவர செய்தியாக பரப்புவார்கள். அதுக்காக தான் ஒருத்தனை விடுறது, ஒருத்தனை கொல்றது. இதை சொல்கிறதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. மனுஷகுமாரனுடைய நாள் வந்து கொண்டு இருக்கிறது. எருசலேமுக்கு நியாய தீர்ப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த தேவாலயம் இடிக்கப்படும். இந்த தேவாலயம் இடிக்கப்படும் பொழுது இந்த பழைய உடன்படிக்கைக்கு முடிவு வரும். இந்த பழைய உடன்படிக்கையினுடைய முறைகள் எல்லாம் நின்று போகும். அப்படி நின்று போகும்போது இந்த சம்பவங்கள் நடக்கும். அது எப்படி நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த ரோம போர்ச்சேவர்கள் உள்ள நுழைஞ்சு நாசம் பண்ணுவாங்க. அதனால தான் இதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது லூக்கால கீழே அவங்க கேட்பாங்க, எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்னு சொன்னோடனே எங்கே ஆண்டவரே, எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னு கேட்குறாங்க. எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும். எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்னா வெட்டிடுவாங்க, அங்கே கழுகுகள் சேரும், பிணமாக குவிய போகுது என்பதை அவர் சொல்கிறார். த லெஃப்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அபிஹித்தாய் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை போடப்பட்டிருக்குது. அபிஹித்தாய் அப்படின்னா அப்படி சும்மா விட்டுறது. அது வேறு இடங்களில் அதே வார்த்தையை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும்.
குறிப்பாக ஒரு இடத்துல மன்னிப்பை பற்றி கூட சொல்லியிருக்கு. மன்னித்து விடுதலை கூட இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கைவிடப்படுதல் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது இனி நடக்கப் போகிறதை பற்றி சொல்லப்பட்டது அல்ல. இனிமே அவரோட ரகசிய வருகையில் அப்படியே சில பேரை கைவிட்டுருவாங்க, சில பேரை எடுத்துக்கொள்வார்கள்னு இல்லை. மத்தேயு 24 சொல்லப்பட்டதும் லூக்கா 17 சொல்லப்பட்டதும் அந்த AD 70 ரோம போர்ச்சவர் உள்ள நுழையும் போது ஒருவன் கொல்லப்படுவான், ஒருத்தன் மீதியாயிருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒன் வில் பி டேக்கன் அண்ட் another will be left. இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கைவிடப்படுதலுடைய பயத்திலேருந்து வெளியே வருவீங்க. பயத்தில் வெளியே வரணுங்கிறதுக்காக கைவிடப்படுதல்னு ஒன்று கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. அந்த இடத்த சொன்னதை நாம் வெவ்வேறு வசனங்களை வைத்து இப்படி கற்பனையாக வைத்துக்கிட்டோம். ஆனால் மத்தேயு 24 சரி, லூக்கா 17 சரி, இதை குறித்தது அல்ல என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த வாரத்தில் பேச போகிறேன். இந்த மத்தேயு 24 வேற ஒரு சம்பவத்தை நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது நீண்ட காலங்களாக நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு விதை. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை நம்பலைன்னா நம்ம பைபிளே நம்பலை போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயமே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வளர்ந்ததுலேருந்து இதை தான் கேட்டு வருகிறோம். இதுக்கு மாற்று கருத்தே யாருமே சொல்லவே இல்லை. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட, இதை புரியாதவர்கள் கூட இதை பற்றி பேசாமல் இருந்தார்களே தவிர இப்படி கிடையாதுன்றதை சொல்கிறதுக்கு மிக மிக குறைந்த ஆட்களே இருந்திருக்கிறாங்க. அவங்களோட வாய்ஸ்ன்றது கேட்காமலே போயிடுச்சு தானே. அப்படி ஒரு சபைக்கு நாம் போகிறதே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறதே கிடையாது. நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்க்ரீன் போட்டு அதில் படம் போட்டு தெளிவாக எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இதெல்லாம் நடக்கும்ன்ற அளவுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு அதை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு பல வசனங்களின் மூலமாக டேக்கன்னா என்ன, லெஃப்ட்னா என்ன என்பதை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் என்ன தெரிந்து கொண்டாலும் அது நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் எது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லெஃப்ட்டு அதான் நல்லது என்பதை அவர்களுடைய எண்ணம், அதுவே உங்களுடையதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போகாதபடி நீர் எங்களை ஏற்கனவே புதிய உடன்படிக்கையில் ஸ்திரமுள்ளவர்களாக, நாங்கள் என்ஜாய் பண்ணுறவர்களாக, உபத்திரவம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதுக்காக நன்றி. உபத்திரவங்கள் பரலோகத்தில் கிடையாது. இந்த பரலோகம்தான் பூமிக்கு வரணும்னு நீங்கள் விரும்புனீங்க. பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியில் செய்யப்படணும்னு நீங்கள் விரும்புனீங்க. அப்படியானா பரலோகத்தில் உபத்திரவம் இல்லாததுனால இங்கேயும் உபத்திரவம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த உபத்திரவ காலம், இந்த கைவிடப்படுதல் போன்ற பயங்களிலிருந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை செய்து வருகிறதற்காக நன்றி. நாங்கள் இப்போ ஒரு சின்ன கூட்டமாக தான் இதை நாங்கள் கேட்குறோம், இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது அநேகருக்கு போகும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருடைய உள்ளங்களிலே ஏற்கனவே பயங்களும் கலக்கங்களும் இருந்தாலும் கூட இதையெல்லாம் நம்பாவிட்டால் அது பெரிய பாவம் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தினால அவர்கள் நம்பாமல் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கண்களை திறக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நீங்கள் எங்கள் பிரசங்கங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவீர் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் உங்கள் காணிக்கைகளினாலே உங்கள் ஆதரவை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பணங்கள் எங்களுக்கு மிக முக்கியமானது. அதே சமயத்தில் அது நீங்கள் கொடுப்பது நிமித்தமாக இன்னும் அநேகருக்கு எங்களால் இந்த ஊழியத்தை கொண்டு போக முடியும். ஆகவே நீங்கள் உங்கள் காணிக்கைகளினால், தாராளமான காணிக்கைகளினால் நீங்கள் எங்களை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. என்னுடைய புஸ்தகங்கள் 7-8 புஸ்தகங்கள் இருக்கிறது, நான் எழுதின புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்கள் தேவைப்படுவோர் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த புஸ்தகங்களை நீங்கள் பெற்று வாசிக்கலாம். குறிப்பாக பணத்தை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் கடன் இல்லாத வாழ்க்கை, செழித்திருங்கள் என்ற புஸ்தகம் இருக்கிறது. ஜபத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்நிய பாஷன் அவசியங்கள், வல்லமையாக ஜபிக்க வாருங்கள் என்ற புஸ்தகம் இருக்கிறது. வெற்றியை நீங்கள் விரும்பினால் வெற்றியின் திறவுகோல், சாதிப்பதற்கான சாவிகள் என்கிற புஸ்தகம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள, உங்களை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், நீதிமான் யார் போன்ற புஸ்தகங்கள் இருக்கிறது. ஜபத்தை பற்றிய புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது, அது அமேசான்லையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளாமலே நீங்களே அதை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்விதத்திலாவது நீங்கள் உங்களுடைய சிந்தையிலே மறுரூபப்பட விரும்பினால் இவைகளை பெற்று பயன்பெறும்படியாய் கேட்கிறேன்.